Assalamualaikum lamai. Vanakkam. අයිබෝන් හැමෝටම. අපේ අද මාතෘකාව යුතුයකම. யுத்துக்கம்னு சொன்னால் கடமை. இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரணும். இதுல நீங்க பாருங்க, நார்மலா இந்த யுத்துக்கம்னு சொல்ற வேர்ட் எழுதிக்கிட்டே கயான், டயான், நயான். இது மூணுக்கு நான் உங்களுக்கு ஒரு செக்ஷன் எடுத்து தரேன். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். குட்டி ஆப்ஷன் எடுத்து தரேன். க எழுத்து வந்து கூ சவுண்டுக்கும், த எழுத்து தூ சவுண்டுக்கும், ஞ எழுத்து நூ சவுண்டுக்கும் வாரத்துக்கு நாங்க எப்படி சரியான ஆன்சர் எழுதணும்? கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. இதுல சரியான விடை என்ன வரணும்? முதலாவதா, ரெண்டாவதா, மூணாவதா? ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஆன்சர் ஒன்று கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட்ல போட்டுடுங்க எது சரியான விடைன்னு சொல்றது. ஓகே, ஃபைன். இதை நாங்கள் இப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு லெசனுக்கு வரோம். வீடியோ கடைசியில் நான் சொல்றேன் இதுல விட ஒன்னாவதா, ரெண்டாவதா, மூணாவதான்னு சொல்றத நீ அதை போஸ்ட் பண்ணி வச்சு ஆன்சர் ஒன்று உங்களுக்கு சூஸ் பண்ணலாம். அதான் பலவினையாக யுத்துக்கம்னு சொன்னா கடமை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள். சரியா? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அவர்களுடைய கடமைகள். அது மாதிரி ஆசிரியருடைய பக்கம் அவனோட மாணவ மாணவிகளுக்கு, மாணவ மாணவிகளிடமிருந்து ஆசிரியர்களுக்கு, அதே மாதிரி மனுஷன் கிட்ட இருந்து இந்த நாங்க இந்த இக்கக்கூடிய இந்த சூழலுக்கு செய்யக்கூடிய வேண்டிய கடமைகள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தானே கடமைன்னு சொல்றதுல. அப்ப இந்த செஷன்ல எங்களுக்கு வாரது வந்து மனிதனால் சூழலுக்கு செய்யக்கூடிய வேண்டிய கடமைகள். இதோடலாமே லெசன்னைக்கு ஃபுல்லி சிங்களம் தான் තියෙන්නේ. இந்த லெசனை ஃபுல்லாவே நான் உங்களுக்கு சிங்களத்திலேயே அப்படியே சொல்லிக்கிட்டு போனேன்னு சொன்னா அன்னத்துல இந்த கிக் கொண்டிருக்காது. பிகாஸ் இந்த சிங்கள வேர்ட்ஸோட கருத்துக்கள் தெரியாதனால தான் நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறீங்க, இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க. அப்ப நான் இந்த ஃபுல்லா இந்த வீடியோவை சிஏ அம்மே அம்மே கோசியா சியா மத்த பகல் ஆசியா வெட சிஏ அல்ல சில்லம் இல்லை. இந்த அபிமேக்கு தமிழும் தேவையான டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷ் வரையும் இன்ஷால்லா பலமா ஹரி பட்டாங்காம. இப்ப சிஏ இப்ப நீங்க நார்மலா இப்படி சொல்லுங்க மா மா வாங்கலேம்மா ඒ වගේ වල කතා කරනවා නේද? අන්න ඒ වගේ මෙතන சிஏ அப்ப பாட்டன் பாட்டன் அப்படி நான் சொல்றது தவிர அப்படி சொல்லுவோம். அப்ப டிரெக்டா இதுல வேர்ட் வர சொன்னாங்க அப்பா அப்பா அத மாதிரி கருத்துறோம். அப்பான்னு சொல்லக்குள்ள ஃபாதர் மீனிங் இல்ல, கிராண்ட் ஃபாதர். சரியா? அம்மே கோசியா உம்மா, எங்கட அப்பா எங்க. கோன்னு சொல்றதுல கருத்து வந்து எங்கே, கோசியா எங்கே. வேண்டு சொல்ற மீனிங் வரும். சியா வத்த பகலன்னு சொல்ல அப்பா வந்து பனிய தோட்டத்துல இருக்கிறார். சியா வேட அப்பா வேலை. சிஏ මොකද කරන්නේ, මොකටද ඔය බිම හාරන්නේ. சிஏ அப்பா என்ன செய்றீங்க, මොකද කරන්නේ, මොකටද ඔය බිම හාරන්නේ, என்னத்துக்கு மண் கீழே பூமியை தோன்றாங்க அப்படி கேட்கிறாங்க. ஹாரணவான்னு சொன்னால் தோன்றன்னு சொன்னா குழி தோன்றது அந்த கருத்தா. திங்கிங் அது இல்ல, குழி தோன்ற. ஐயோ பிமஹாரன்னு ඊට මෙතන තියෙනවා මම අඹ ඇටයක් හිටවනවා පුතේ. நான் ஒரு மாங்க கொட்டை உண்டு, மாங்க வெத உண்டு, நான் நாற்றன் அப்படி சொல்றாரு. அம்பேட்டையா கிட்டவனுமா අතන තියන්නේ විශ්මය ආදී ලකුණක් තියනවා නේද? ඉතින් அந்த සිම්බලාගොන් නියුදා ආයතන කියන අඹෑටයක් හිටවනවා මාංග කොටෙන් නට්ටා. මාංග කොටෙන් නට්ට. ඔව් පුතේ. ඔව් මාංග කොටෙන් නට්ට.
ඉතින් සීයේ ඔය අඹ ඇටේ හිටෙව්වාට මාව කොටේ நீங்கள் நாட்டினத்துக்கு හිටෙව්වාට நாட்டியதற்கு சீயாட்ட එක අඹයක්වත් කන්න ලැබෙයිද? அப்பாக்கு ஒரு மாங்கசரி திங்க நினைக்குமா, தின்ன கிடைக்குமா? இப்ப நாங்க இப்படி சொல்லுவோமே, இந்த பொடியன் சொல்லாம என்ன சொல்றான், நீங்க உசுரோடு ஈப்பீங்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது. இந்த மரத்துல மாங்க வர போல இவர் வந்து நாட்டுறது ஒரு ஒரு பட் மாங்க மரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாங்க மரத்துல மாங்காய் குட்டி மாங்க மரம் நாட்டுறா. இந்த மாங்க மரம் பெருசாகி இதுல கிளைகள் வந்து இதுல மாம்பழம் கொண்டு வரப்போல சரியா ஈப்பீங்களா இல்லாம போயிட்டுருவீங்களான்னு சொல்லி இவர் சொல்லாம சொல்றாரு. அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் போகும். அவுதுப்பா ஒரு 5 வருஷம் போகாட்டியும் உங்களுக்கு திங்க கிடைக்குமா? அது மாதிரி கிடைக்கும். கேட்கிறாரு, சியாட்டைக்கு அம்பையாக்கு கண்ண லபெய்து, உங்களுக்கு ஒரு மாங்கசாரி திங்க கிடைக்குமா? லபெய்து கிடைக்குமா? மட கண்ண நோவை மகை புத்தே, எனக்கு திங்கிறதுக்கு இல்லை என்னுடைய மகனே. அப்புறம் கொஞ்சம் இந்த இறக்கமா சொல்றாங்க, எனக்கு திங்கிறதுக்கு இல்லை மட்ட கண்ண நோவை மகை புத்தே மம மகை யுத்துக்கமாய்மே இட்டுக்கறான்னே, நான் என்னுடைய கடமையை நட்டுகின்றேன். நான் என்ன கடமையை தான் செய்யறேன், என்ன கடமையை நான் செய்யறேன். யுத்துக்கம் கடமை. ஓ ஓ மகை புத்தே, ஓ ஓ ஓ ஆம் என்னுடைய மகனே. இத்தின் சீயே தமண்ட பிரயோஜனம் நதிதேகட்ட, ஆனாலும் அப்பா உங்களுக்கு ஒரு பிரயோசனம் ஒன்று இல்லையே. பிரயோஜனம் யூஸ் பிரயோஜனයක් නැති දෙයකට ඔය හැටි වෙහෙසෙන්නේ ඇයි කියලා මට තේරෙන්නේ. உங்களுக்கு பிரயோஜனம் ஒன்று இல்லாத ஒரு விஷயத்துக்கு, சரியா, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு பிரயோஜனம் ஒன்று இல்லை, யூஸ் ஒன்று இல்லை, உங்களுக்கு யூஸ் ஒன்று இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒய ஹட்டி இத மாதிரி வெஹெசென்னவன டயர்ட் ஆகுற. உங்களுக்கு பிரயோஜனம் ஒன்று இல்லாத விஷயத்தொன்னுக்கு ஏன் டயர்ட் ஆகுறீங்க? வெஹெசென்னவான்னு சொன்னா டயர்ட் ஆகுற. ஐக்கிய மட தேர் என்ன ஏன்னு சொல்லி எனக்கு விளங்குது இல்லை. எஹம ஹிதான்னா ஹොඳ නෑ පුතේ, அப்படி நினைக்க கூடாது என் மகனே. ஏகியூஎஸ்சி அப்படின்னா පුතේ අතීතයේ ජීවත් වූ අය හිටවපු ගස්වල ගෙඩි අද අපි කනවා. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்க உங்களோட வீட்டு தோட்டத்துல ஒரு மாங்காய் மரம் உண்டு, மாங்காய் வந்து திங்கிறீங்க, இல்லாட்டி ஒரு தென்னை மரத்துல ஒரு தேங்காய் ஒன்று பிச்சை எடுக்கிறீங்க, தமிழ் மரத்துல ஒரு தமிழி ஒன்று எடுத்து குடிக்கிறீங்க, இல்லை நீ ஒன்று எடுத்து என்ன சார் குடிக்கிறீங்க. இது எல்லாமே வந்து நீங்க நாட்டின மரமா? நான் அப்படி கேட்டா கேள்வி ஒன்று இல்லை. இது வந்து உங்களுக்கு இருந்தவங்க, இல்லாட்டி உங்களோட உமா அப்பா, இல்லாட்டி உங்களோட அப்பா, இல்லாட்டி அதுக்கு இருந்தவங்க யாரு சரி ஒரு நாட்டின மரத்துலதான் நீங்க காயொன்று பிச்சு தீங்கிறீங்க. அப்ப சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷத்துலயும் இந்த சுற்றாடல் தினம் கொண்டு வரும். அந்த நாளுக்கு ஒரு மனுஷன் ஒரு மரத்தை நாட்டுங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மரத்தை வெட்ட கொலை என்ன சார், ஒரு தேர்வுக்கு வெட்ட கொலை ஒரு மரத்தோட நாட்டுங்க. அதுக்காக அந்த மரம் இன்றைக்குள்ள மரம் நாளையாவுக்குள்ள பெருசாகி காய் வரும்னு சொல்ற கருத்து சொல்றாங்க. இல்லை 9ஆம் ஆண்டுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல வரக்குள்ளே உங்களுக்கு ஒரு கடமை ஒன்று உங்களுக்கு தாராங்க. அந்த கடமை தான் இது என்னத்தை, சூழலை பற்றியான அக்கறை, சூழலை பற்றியான ஒரு கடமை ஒன்று உங்களுக்கு இந்த 1வது பாடத்துல சொல்லி தாராங்க. எதற்கொட்ட පුතේ අතීතයේ ජීවත් වූ අය හිටවපු ගස්වල ගෙඩි අද අපි කනවා. முந்திய காலத்துல வாழ்ந்தவங்க, அத்தீத்தையே முந்தையோர்கள், முந்தி இருந்தவங்க நாட்டின மரத்துல இந்த காய்களை நாங்க திங்கிறோம். அத்தீத்தையே හිටව අතීතයේ நீங்க சொல்லிக்கிறாங்க வேர்டா, අතීතයේ ජීවත් වූ முந்தி வாழ்ந்தவர்கள் ජීවත් වූ අය. அது எங்களுக்கு அப்படி இல்லாட்டி இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, பெரன்னோ முந்தையோர்கள், பெரன்னோ முந்தி வாழ்ந்தவர்கள், பெரன்னோ. හරි. අතීතයේ ජීවත් වූ අය හිටවපු ගස්වල ගෙඩි අද අපි කනවා. முந்தி காலத்துல வாழ்ந்தவங்க நாட்டின மரத்துகள காய்களை நாங்க இன்றைக்கு திங்கிறோம். அப்பேன் பசுவ இன்ன ஆயட்ட பிரயோஜனையட்ட கண்ண. நாங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த எழுத்து எப்படி வரும்னு சொல்லி தந்தால் பயன் எழுதி இப்படி கால் மாதிரி நீங்க போட்டீங்கன்னு சொன்னா நாங்க இதுக்கு சொல்லுவோம் பாப்பில்ல. நீங்க பாப்பில்ல போடாம இப்படி தொங்கல்லேருந்து இப்படி
எடுத்து இந்த லெட்டரை முடிச்சா நாங்க இந்த PRA சவுண்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். PRA சவுண்ட். நான் இந்த ஆரை கொஞ்சம் பெருசா ஹைலைட் பண்ணியது. அப்ப கயான்னைக்கு நாங்க இதை எழுதினோம்னு சொன்னால் எப்படி வரும்? ஜி எழுத்து எழுதுறேன், ஆர் எழுத்து கொஞ்சம் பெருசா எழுதுறேன். ஆஹா. அத மாதிரி தயான்னைக்கு நான் எழுதினேன்னு சொன்னா எப்படி வரும்? சவுண்ட் வருது தானே. அப்படி நான் இல்லாம இப்படி சொல்றேன். கயான்னு எழுதி நான் இப்படி எழுதினேன்னு சொன்னா இந்த எழுத்து நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்ப நாங்க ஒரு குட்டி ஆர்டர் ஒன்று பார்ப்போமா? இப்படி எழுதின இந்த எழுத்து பி தானே. அப்ப ப்ரீ, இது பி, இப்படி வந்தா ப்ரீ, ஆர் சவுண்ட் ஒன்றோட வரணும். அது ප්‍රප්‍රා ප්‍රිප්‍රී එහෙම එන්න ඕනේ. හරිද? පසු ඉන්න අයට ප්‍රයෝජනෙට ගන්න අපි ගස් හිටවන්න ඕනේ. அப்பென் பசுவ எங்களுக்கு பிறகு இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பென் பசுவ இன்ன அயட்ட பிரயோஜனேட்ட கண்ண பிரயோசனத்துக்கு எடுக்கிறதுக்கு அத ஒரு யூஸ்ஃபுல் ஆகி கொள்றதுக்கு அப்படி கஸ் ஹிட்டவான்னு ஓனே நாங்கள் மரங்கள் நாட்ட வேண்டும். இந்த லெசன் முடிய கிட்ட சரி உங்களோட வீட்டில் உங்களுக்கு ஏழுமா இருந்தால் உங்களோட வீட்டில் உங்களோட வீட்டு தோட்டத்தில் சின்ன ஒரு மரம் ஒன்று நாட்டுங்க. இடம் ஒன்று இருந்தா அப்போ பெரிய இடம் ஒன்று இல்லை சார், சின்ன இடம் ஒன்று தானே சரி சார், ஒரு பட் மரத்தை நாட்டுங்கள். அதோட பிரயோசனம் ஆகிக்கும். சார் எங்களுக்கு நாளைக்கு திங்கலாமா? நாளைக்கு திங்கலாம். அப்போ ஓ லெவல்ஸ் முடிஞ்சு ஏ லெவல்ஸ் முடிஞ்சு கேம்பஸ் போகிற பீரியட் ஈக்குவல் ஒரு டிகிரி ஒன்று டிப்ளமோ ஒன்று செய்கிற பீரியட்ல நீங்கள் நாட்டின மரத்தில் உங்களுக்கு திங்கணும்னு சொன்னால் வேற லெவல் கிக் கொண்டு வரும். செஞ்சு பாருங்க. அப்போ 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அந்த கிக் எடுக்கணும். இல்லையே வீட்டில் ஒரு தக்காளி மரம் நிற்கும், ஒரு தக்காளி கொட்டையை நிற்கும், ஒரு கொச்சிக்காய் கொட்டை வைக்கும். கொஞ்சம் ஒரு 4 தூவிடுங்க, தூவிட்டு சின்ன கண்டோண்டு எடுங்க, அதை எடுத்து நாட்டுங்க. நாட்டு ஒரு 2 மாசத்துல 2 இல்லை நார்மலா ஒரு மரம் 75 நாளோ ஒரு 2.5 மாசத்துல மாதிரி கொச்சிக்காய் கொட்டை எடுக்கலாம் சார். அதை விட குயிக்கா எடுக்கவும் மேலும் என்னது பைத்தங்காய் வந்து போட்டு போடலாம். அப்படியே ஒரு 40 நாள்ல வளருது. பண்டா கொட்டையும் ஒரு 40 நாள் வரும். பண்டா கொட்டைன்னு கடையில் போனால் வாங்கி எடுக்கணும். ஒரு சின்ன தக்கடை எடுத்தாச்சு, தூவிட்டு அதில் ஒரு 40 நாள்ல உங்களோட கையால நீங்க நாட்டின மரத்துலேருந்து எடுத்து பிச்சு திங்கலாம். வேற லெவல் கிக் கொண்டிருக்கும். அப்படி ஒரு பூ மரத்தை நாட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துல ஒரு காய் வரக்கூடிய ஒரு மரத்தை நாட்டி அது செஞ்சு பாருங்க, வேற லெவல் கிக் கொண்டு ஐக்கும். ஹரி இதை பாசி ஹரி சியே மட்ட தென் தேருனா சரி அப்பா எனக்கு இப்ப விளங்கிச்சு, தேருனா அண்டர்ஸ்டூட் விளங்கிச்சு, இது மாதிரி கருத்து ஒன்று வரும். இதை பசலாம அனைத்துக்க හෙට ගැන හිතා අද අපේ යුතුයකම් ඉටු කරන්න ඕනේ. හෙටට சொன்னால் நாளைக்கு, நாளைய தினம். හෙටට சொன்னால் நாளைய தினம். நாளைய தினத்தை பற்றி யோசித்து நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். அது மாதிரி கருத்தோடு சொல்றாங்க. அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னமே வச்சனம் හෙට අද ඊයේ පෙරේදා அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பாடமாக்கி கொள்ளுங்க. அனிதா அத හෙට ඊයේ පෙරේදා அனிதா. பலவனியே அதென்று சொன்னால் இன்று, டுடே, இன்று. හෙට என்று சொன்னால் டுமாரோ, tomorrow. நாளை. என்று சொன்னால் yesterday. பெரேதாண்டு சொன்னால் day before yesterday, முந்தநாத்து. பெரேதாண்டு சொன்னால் முந்தநாத்து, day before yesterday. அனிதாண்டு சொன்னால் நாளன்னைக்கு. வீடியோ பாஸ் பண்ணி கருத்துகள் எழுதிக்கொள்ளும் கொஞ்சம் அவசரமா. அனிதான்னு சொன்னால் டே ஆஃப்டர் டுமாரோ, நாளன்னைக்கு. பெரேதா டே பிஃபோர் எஸ்டர்டே.
හරි මේක ලියා ගන්න කොහොමද ළමයි ටික ඉක්මනට ලියා ගන්න ஓகே வீடியோவை பாஸ் කරලා ලියා ගන්න வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கணும் எல்லாரும் எழுதிக்கொள்ளுங்க හෙට ගැන සිතා අද අපේ යුතුයකම් ඉටු කරන්න ඕනේ நாளைய தினத்தை பற்றி யோசித்து நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் අන්න හරි පුතේ සරි මගනේ அப்படி சொல்றாங்க මගේ රත්තරන් පුතාට හොඳට තේරුණා එන தங்க மகனுக்கு நல்ல அழகா விளங்கிச்சு உங்களுக்கு விளங்கிச்சா மரத்தனாட்டுங்க බොහොම ස්තුතියි සීයේ மிச்சம் நன்றி அப்பா அப்படி சொல்றாங்க ஓகே එහෙනම් ළමයි இதுக்கு போறோம் உங்களுக்கு தந்திக்கிறாங்க சொற்கள் கொஞ்சம் தந்திக்கிறாங்க வேர்ட் செட் ஒன்று தந்திக்கிறாங்க அதை உங்களுக்கு எழுதலாம் அதுக்கப்புறம் பின்தூரை பலம் படத்தை அவதானிப்போம் கதை கூறுவோம் அது மாதிரி ஒரு இருக்குது அதுக்கப்புறம் கிரியாகாரகம் இந்த செஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதுகளை கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்யுங்க அதுகளை ப்ராப்ளம்ஸ் என்ன சரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க இதில் கடைசி சென்டென்ஸுக்கு இது බොහොම ස්තුතියි සීයේன்னு சொல்லி என்னெல்லாமே அவங்க බොහොම ස්තුතියි ඊළඟ දවසේ நான் அடுத்த நாளைக்கு இதே மாதிரி ஒரு லெசன் ஒன்று வரும் இதுக்கு புறவைக்கிற 2வது லெசன்ல நாங்க மீண்டும் சந்திப்போம் ஒசு உயன ஏன்னா හැමෝටම අල්ලඩ කාවල් ෆියාමානිලා අයිබෝන්